இப்போ பசங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, லவ் பண்ணால் நம்ம கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. லவ் பண்ணால் கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு இன்னொருத்தவங்க கூட ஆகும், அவ்வளோதான். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க லவ் பண்ணணும்னா நம்மளை தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் கிடையாது. அவங்களாம் ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இப்போ ஒன்றைய விட நம்மளை விட அவங்க வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து நல்ல பையன் அப்படிங்கிறதுனாலையோ, நீ வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிற அப்படிங்கிறதுனாலையோ எல்லாம் உனக்கு வந்துட்டு சரி நல்ல கேரக்டரோட இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாம் உனக்கு வந்துட்டு பொண்ணெல்லாம் தரமாட்டாங்க. ஓகே, நல்லவனுக்குலாம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா எனக்கெல்லாம் சரி ஓகே, அது ரொம்ப பர்சனலாக இருக்கும். அந்த என் ரூம்மேட்டு அவனும் நல்ல பையன் தான், அவனுக்குலாம் நேரம் எப்போ கல்யாணம் ஆயிருக்கும். ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு இவனை விட்டு போயிடுச்சு. அவன் சொன்னால் கூட நம்ப மாட்டேன். அந்த பொண்ணை தான் வந்து அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிச்சு. லைக் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இதெல்லாம். ப்ரப்போஸ் பண்ணிச்சு. ஒரு மாதம் தான் லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சொல்லிட்டு வந்து பிரேக்கப் ஆகிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு மாதத்தில் வந்துட்டு கல்யாணம் ஆகி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கு. ஏதோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரிப்லாம் போயிட்டு வந்து என்கிட்ட வந்து காட்டி எனக்கு அழுகுறான். இது வந்து ஜோக், அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக கிடையாது, இது உண்மைக்கே நடந்தது தான். அதை தான் நானும் சொல்கிறேன். மறுபடியும் என்னன்னா, லவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷனில் ஏதோ ஒரு அவசரத்தில் எப்படியும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஆனால் கல்யாணங்கிறது வந்துட்டு அந்த லவ்னால அப்படியே கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீ லவ் பண்ணி நீ வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் அவங்கள. நீ நிறைய விஷயத்தில் வந்து பொண்ணுங்களை நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். நீ வந்து லுக் வைஸ்லேயும் சரி, மணி வைஸ்லேயும் சரி, எல்லாமே. முன்னாடிலாம் வந்து எப்படின்னா இப்போ பையன் நல்ல பையனாக பாருங்கள், குடும்பம் நல்ல குடும்பமாக பாருங்கள், நல்லா சம்பாதிக்கிறானா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஏதோ இது பண்ணிடுவாங்க, அப்படியே கல்யாணம் ஆகிடும். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. நீ வந்து எல்லா விதத்துலையுமே நீ வந்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் பண்ணுற நிலைமையில நீ இருக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு அட்லீஸ்ட்டு நீ வந்து கன்சிடராவது பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் நல்லா வேலை செஞ்சாவே, நல்லா சம்பாரிச்சாவே கல்யாணம் நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சரியாகவும் நம்ம சம்பாதிக்கவும் இல்லாமல் சரியாக நம்ம ஒர்க்கும் பண்ணாமல் நம்ம கல்யாணம் நமக்கு வந்து லவ் பண்ணவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முடியாத காரியம் ப்ரோ. இதில் வந்துட்டு ஒரு பேசிக்காக ரொம்ப சிம்பிளான வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, காமனான ஒரு வந்து வேர்டு இருக்குது. என்ன அப்படின்னா, பொண்ணுங்க வந்து காசு இருக்கிறவங்க பக்கத்தில் தான் போவோம், காசு இருக்கிறவங்க கூட தான் போவோம். ஆமாடா அவங்கள்ட்ட காசு இருக்கா? இல்லைல்ல. காசு இல்லாமல் எதுவும் பண்ணவும் முடியாது. அந்த ரியாலிட்டியை ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு பொண்ணையே வந்து ப்ளேம் பண்ணிட்டு காசு இருந்தால் தான் இது காசு தான். ஆமாம், காசு இல்லாமல் இப்போ நீ எதுக்கு உனக்கு காசு இல்லை? இந்த இதில் எல்லா இதுக்குமே காசு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நமக்கு தெரியும். அது தெரிஞ்சு நம்ம வந்து அதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் லவ் பண்ணி அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றி நான் அந்த பொண்ணு பின்னாடியே இருந்தேன்னா மற்ற விஷயத்தில் நீ கோட்டை விட்டுருவேன். அதுக்காக வந்துட்டு நீ மற்ற விஷயத்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்ண உனக்கு பொண்ணு கிடைக்காது. ஏன்னா உனக்கு வயசாயிரும். ஸோ வந்து பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சும்மா வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு பொண்ணுங்களே வந்துட்டு ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் வந்து பொண்ணுங்களாம் வந்துட்டு ரொம்ப ஆக்சுவலாக முன்னாடிலாம் வந்து எப்படின்னா பசங்க வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. வீட்டில் வந்துட்டு அம்மா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் பிடிக்குன்னு சொன்னாலும் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது. பேரண்ட்ஸை விட பொண்ணுங்க வந்து ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க வந்துட்டு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல. ஸோ ஏன்னா இப்போ வந்து அவங்க முன்னாடிலாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்க வந்துட்டு பெருசாக படிக்கவும் மாட்டாங்க, வெளில எங்கேயும் போயிருக்கவும் மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளோட அவங்க தான் எல்லாத்துலேயுமே பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு இப்போ வந்துட்டு பசங்க எல்லாம் இப்போ தம் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு சுற்றுறாங்களோ தவிர அவங்களோட சரி அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி. ஆனால் அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா? தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, ட்ரெஸ்ஸு, வெளில சுற்றுறது வரைக்கும் தான் ஈக்குவாலிட்டி பொண்ணுங்க பார்ப்பாங்களே தவிர இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு சரி இப்போ வரைக்கும் நான் கேட்குறேன், ஒரு பையன் வந்துட்டு இப்போ சம்பாதிக்கிறான், அதே சேலரியில் இருக்கிற இன்னொரு பொண்ணு வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணாமல் பண்ணாது. ஆனால் அதை விட அதிகமாக இருக்கிறவன் தான் வேணும். அண்ட் அதே மாதிரி அவளை விட ஹைட்டாக இருக்கிறவன் தான் வேணும். அவளை விட வந்து நல்லா வந்து ரிச்சாக இருக்கிறவன் தான் வேணும். இதுலெல்லாம் வந்துட்டு பெட்டராக இருக்கிற பையன் தான் வேணும். ஆனால் வந்துட்டு மற்ற விதத்தில் மட்டும் அவங்க வந்துட்டு ஈக்குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ பொண்ணுங்களை நீங்கள் கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்கள் பசங்களுக்கும் நிறைய பசங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். ஸோ பசங்களாம் நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யா